அண்ணி வந்து கருவேப்பிலை தொகையல் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறாங்க, காமிக்கிறோம். இது வந்து கருவேப்பிலை துவரம்பருப்பு துவையல். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கு தேவையான அளவு புளி, காஞ்ச மிளகா, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு வேணும்னா ஆப்ஷன் போட்டுக்கலாம், விரும்புகிறவங்க போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். எல்லாம் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டோம்னா கருவேப்பிலை துவையல் வந்து ரெடி ஆயிடும் நமக்கு. எல்லாம் மிக்சி ஜாரில் வந்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இதை வந்து தொட்டுக்கலாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை. நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சி இந்த மாதிரி ஒரு சர்விங் இதில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோங்க. எதுக்குனாலும் தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள்.